மகன் ஜெபராஜை பற்றி எவ்வளவு கேவலமாய் நீங்க பேசிக்கொண்டு இருக்கிறீர்கள். அவன் ஏனென்றால் அவன் மீது உங்களுக்கு எரிச்சல், பொறாமை காரணம். குறுகிய காலத்திலே அவன் வளர்ந்திருக்கிறான். மகன் ஜெபராஜுக்காக எல்லாரும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஜான் ஜெபராஜ் தன்னுடைய மனைவிக்கு துரோகம் செய்து பல பெண்களோடு கூத்து அடித்து கும்மாளம் அடித்து சில பல கணவன்மார்கள் பாதிக்கப்பட்டு குடும்பங்கள் பாதிக்கப்பட்டது. இதன் காரணமாக அக்டோபர் 27 ஜான் ஜெபராஜனுடைய சபை என்படுகின்ற அந்த இடத்திலே வைத்து கேள்வி கேட்கப்பட்டது. ஆகையால் ஜான் ஜெபராஜ் பயந்து ஒளிந்து கொண்டான். அப்படி ஒளிந்து ஓடின ஜான் ஜெபராஜ் நவம்பர் 6 பஞ்சாபுக்கு போயிருக்கிறான். பஞ்சாபில் போய் அங்கே கூத்தடித்திருக்கிறான். அது ஏற்கனவே திட்டமிட்ட கிறிஸ்துமஸ் நிகழ்வே ஆனாலும் நான் இப்படிப்பட்ட மோசமான பாலியல் குற்றத்தில் ஈடுபட்டோமே, நான் என்னுடைய மனைவிக்கு துரோகம் செய்திருக்கிறோம், அதை என்னுடைய சபை மக்கள் கையும் களவுமாக பிடித்தார்கள் என்கின்ற எந்த விதமான குற்ற உணர்வுமின்றி அங்கே போய் பெரிய யோக்கியன் போல பாட்டு பாடி குதித்து மற்றவர்களை ஆட வைத்துக் கொண்டிருக்கிறார். கொஞ்சம் கூட கூச்சமே இல்லைல்ல. தங்களுடைய வாழ்க்கையை பாவத்தால் உல்லாசத்தால் கெடுத்து குட்டிச்சுவராக்கி வைத்துக்கொண்டு மேடையிலே பெரிய நல்லவர்களை போல இவர்கள் தான் கடவுளை மகிமைப்படுத்துகிறவர்கள் என்கிறது போல காண்பித்து அதன் மூலமாக பணத்தை சம்பாதிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஜான் ஜெபராஜ் தனக்கென்று மிகப்பெரிய ரசிக பட்டாளத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார். அவர்களுக்கு ஒரு துளி வேத அறிவு கூட கிடையாது. ஆகவே தான் வேதாகமம் சொல்லுகிற கருத்துக்கு எதிராக ஜான் ஜெபராஜ் செயல்பட்ட போதும் தன்னுடைய சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதவனாக இருந்தும் தன்னுடைய சொந்த குடும்பத்துக்கு துரோகம் செய்தவனாக இருந்தும் அது கையுங்களவுமாக பிடிபட்டும் அதற்கு மறுப்பு தெரிவிக்க ஜான் ஜெபராஜுக்கு கையிலே பதில் இல்லாமல் இருந்தும் அவனை நம்பி இவ்வளவு ரசிகர்கள் இருக்கிறார்கள். ஆகையால் தான் ஜான் ஜெபராஜ் இவ்வளவு துணிகரமாக பாவம் செய்து கொண்டே அதை குறித்து எந்த ஒரு வருத்தமோ மன்னிப்போ தெரிவிக்காமல் தொடர்ந்து தன்னுடைய பிசினஸுக்காக இப்பொழுதும் ஒரு பாடல் வெளியிட போகிறான். கிறிஸ்துமஸ் வருகிறது அல்லவா, ஆகையால் இப்பொழுது ஒரு புதிதாக ஒரு பாடல் வெளியிட போகிறான். அதற்காக ஷூட்டிங். அன்புக்குரியவர்கள் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லை. வேத அறிவற்ற முட்டாள்கள் ஜான் ஜெபராஜை பின்பற்றுகிறார்களே. இங்க ஒரு பெண்மணி ஜான் ஜெபராஜ் என்னுடைய மகன் என்று சொல்லி அவனுக்கு வக்காலத்து வாங்க வருகிறார். மகன் ஜெபராஜ் அவர்கள் கேட்கிற கேள்வி கிறுக்குத்தனமாக இருக்கிறது. எந்த டிவில பார்த்தாலும் ஜான் ஜெபராஜன் இந்த நாட்களிலே வல்லமையுள்ள ஊழியக்காரராய் அநேக பாடல்களை எழுதி பாடல் எழுதினால் அவன் வல்லமையுள்ள ஊழியனா? அது இவனை காட்டிலும் அதிகமாக நல்ல கவிதை நயத்தோடு பாடல் எழுதுகிறவர்கள் பல்வேறு நபர்கள் இந்த உலகத்திலே உள்ளார்கள், வேற்று மதத்திலே உள்ளார்கள். கண்ணதாசன் ஜான் ஜெபராஜை காட்டிலும் கவித்துவமாக பாடல் எழுதுவார், வாலி எழுதுவார். அதற்காக அவர்கள் எல்லாம் கடவுளால் வல்லமையாக பயன்படுத்துகிறவர்கள் என்று சொல்வார்களா? என்ன இந்த பெண்மணி உளறுகிறாள்? அநேக வாலிப பிள்ளைகளை தன்னுடைய பக்கமா இழுத்து ஆண்டுடைய சமூகத்திலே அறுவடை செய்கிற ஒரு மகனா இவர் கூறியதிலே பாதி உண்மை. அநேக வாலிபர்களை தன் பக்கமா இழுத்து என்கிறது வரைக்கும் உண்மை. தன் பக்கமா இழுத்து சாத்தான் பக்கமாக இணைத்து விட்டார்கள். உண்மையிலே தேவ ஊழியக்காரன் என்கிறவன் யாரும் தன் பக்கமாக இழுக்கிறவர்களாக இருக்கக்கூடாது, தேவனிடத்தில் சேர்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். அறுவடை செய்கிற ஒரு மகனாய் மாறுவதற்கு முன்பாக அவன் எத்தனை அவமானங்களை சகித்திருக்க முடியும்? இந்த உலகத்தில் எத்தனை மக்கள் இன்றைக்கும் அவமானப்பட்டு கஷ்டப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் உங்களுக்கு பார்வைக்கு தெரியாது. ஜான் ஜெபராஜ் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான். என்ன கஷ்டப்பட்டான்? ஏதோ ஜான் ஜெபராஜ் ஏதோ ஒரு பெரிய அப்படி ஒன்றும் அவன் கஷ்டப்படவில்லை. ஜான் ஜெபராஜ் என்ன பண்ணான்? பள்ளிக்கு போனான், கல்லூரிக்கு போனான், முடித்த உடனடியாக ஊழியம் என்கின்ற பெயரில் வந்துவிட்டு கொஞ்சம் நல்ல பாப்புலர் ஆகிவிட்டான், உல்லாசம் அனுபவிக்கிறான். அவன் செய்கிற தவறை சுட்டி காட்டினா உடனடியாக அவமானப்படுத்துவதாக அர்த்தமா? எத்தனை நாட்கள் உபவாசம் இருந்திருப்பார், எத்தனை நாட்கள் தேவனுடைய சமூகத்திலே காத்திருப்பான் என்று நீங்கள் யாராவது நினைத்து பார்த்தீர்களா? நீ போய் பார்த்தியா? இவர்கள் பிசாசனுடைய பிள்ளைகள், பிசாசனுடைய பாதத்தில் வேண்டுமானால் காத்திருப்பார். இந்த நாட்களே தேவன் அவரை உயர்த்தி வைத்தது ஒரு மனுஷருக்கும் பிடிக்கவில்லை. எனது தேவன் அவரை உயர்த்தி வைத்தாரா? எங்கம்மா படிச்ச? இந்த ஜான் ஜெபராஜை காட்டிலும் பல்வேறு நபர்கள் உயரத்திலே உள்ளார்களே, புகழின் உச்சியிலே இருக்கிறார்களே.
அப்ப அவர்களை யார் உயர்த்தினது? ஜான் ஜபராஜுடைய உயர்வு என்று சொல்லி இந்த அம்மா எதை சொல்லுகிறது? ஒருவேளை பணமா இருக்குமோ? பணம் என்கின்றால் பணத்தை ஜான் ஜபராஜை காட்டிலும் இந்திய அளவில் அம்பானி அதானி. அப்ப அவர்களை யார் உயர்த்தினது? ஒருவேளை புகழ், ஜான் ஜபராஜ் அதிகமாக புகழ். ஜான் ஜபராஜ் என்கின்ற நடிகனை காட்டிலும் புகழ் வெளிச்சத்திலே தமிழிலே நடிகர்கள் அஜித், விஜய், சிம்பு, தனுஷ் பலர் உள்ளார்களே. இங்க ஜான் ஜபராஜ் தன்னை விஜயோடு அஜித்தோடு எல்லாம் தான் கம்பேர் பண்ணுகிறார். நம்முடைய போட்டி விஜய் கூட அஜித் கூட ஏஆர் ரஹ்மான் கூட தான். ஜபராஜை கடவுள் உயர்த்தி உச்சாணியில வச்சிருக்கிறார் என்று சொன்னால் பல்வேறு நடிகர்கள் உச்சத்திலே இருக்கிறார்கள். அவர்களை உயர்த்துறது எந்த கடவுள்? நம்ம எப்பொழுது பார்த்தாலும் அவனிடத்தில் இருக்க நிறைவுகளை பற்றி பேசாமல் அது செய்து விட்டார், இது செய்து விட்டார் என்று அவதூறுகளையே பரப்பி கொண்டு வருகிறார்கள். என்ன நிறைவு இருக்கு நீ சொல்லு? அவன் பாட்டு பாடுறதா நிறைவா? ஏமா பாட்டு பாடுறது யார் வேணாலும் பாடலாம். அவதூறு, என்ன அவதூறு பேசப்படுகிறது? ஜான் ஜபராஜை குறித்து என்ன அவதூறு பேசப்படுகிறது? பொண்ணு சொல்லுமா, என்ன அவதூறு பேசப்படுகிறது? ஜான் ஜபராஜ் என்ன செய்கிறானோ அதை தவறு என்று சொல்லி சுட்டி காட்டப்படுகிறது. தற்போது குடும்பத்துக்கு துரோகம் செய்திருக்கிறான், வேறு சில குடும்பங்களை அழித்திருக்கிறான். அந்த குடும்பங்களுக்குள்ளாக புகுந்து காம இச்சைகளிலே விளையாடி பலரை பாதிப்படைய செய்துள்ளான். இது அவதூறா இல்லை உண்மையா? சொல்லுமா. ஒரு வசனம் வேதத்திலே இருக்குது, என்னவென்றால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்காதீர்கள் என்று. வேதத்தில் உள்ள வசனங்களை அது எந்த சூழல்ல யாருக்காக சொல்லப்பட்டது என்கின்ற துளி அளவு கூட வேதம் அறியாமல் பேசுகிற இந்த பெண்மணி போன்றவர்கள் கிறிஸ்தவத்தின் சாபக்கேடுகள். இந்த பெண்மணி சொல்வதுதான் அந்த வசனத்துடைய அர்த்தம் என்றால், இந்த வசனத்தின்படி பவுலே பெரிய குற்றவாளி. காரணம், பேதுரு செய்த தவறை பவுல் கூறியிருக்கிறார். இமினே பிளேந்து என்கிறவர்கள் கள்ளத்தீர்க்கதரிசிகள் என்று சொல்லி அவர்களுடைய போதனை அரிப்பிளவையை போல, அதாவது கேன்சரை போல தொடரும் என்று சொல்லி, கேன்சரை போல படரும் என்று சொல்லி பவுல் சொல்லி இருக்கிறார். பெயர் குறிப்பிட்டு அவர்கள் கள்ளர்கள் என்று சொல்லி மக்களுக்கு அடையாளம் காண்பித்திருக்கிறார். அப்படி பார்த்தால் இந்த பெண்மணியுடைய கூற்றுப்படி அவர்கள் மீது பவுலுக்கு பொறாமை, பவுல் அவர்களை எல்லாம் குற்றவாளியாக தீர்த்து விட்டார், பவுல் பாவம் செய்து விட்டார் என்று சொல்வாள் போல இந்த பெண். நான் கேட்கிற ஒரு காரியம், பேசிக்கொண்டிருக்கிற எல்லா போதருடைய பிள்ளைகளும் சரியாய்தான் வாழ்கிறார்களா? எந்த குடும்பத்திலும் சண்டை இல்லையா? எந்த குடும்பத்திலும் பிரிவு இல்லையா? எந்த குடும்பத்திலும் அவமானம் இல்லையா? எல்லா குடும்பத்திலும் எல்லா போதருடைய பிள்ளைகளிலும் எல்லா தவறுகளும் நடக்கிறது. ஏமா நீ எல்லா குடும்பத்திலையும் போய் பாத்தியாமா? இந்த பெண்மணியோட கூற்று என்ன? எல்லா குடும்பத்திலும் எல்லா பிள்ளைகளும் இப்படி தவறு செய்கிறார்கள், அதெல்லாம் நீங்கள் யூடியூப்ல போடுகிறார். அப்போ என்ன, எந்த அளவுக்கு ஒரு துணிகரம் பாருங்கள். ஜான் ஜபராஜுடைய குற்றத்தை மறைப்பதற்காக சும்மா கண்மூடித்தனமாக எல்லா குடும்பத்தின் மேலும் பழி போடுகிறார்கள். அப்போ இவர்களுடைய பொது புத்தியிலே எல்லா குடும்பத்திலும் எல்லாரும் தவறு செய்கிறவர்கள். அப்பதான் நினைக்கிறேன், இவர் இந்த பெண்மணியுடைய குடும்பத்திலே எல்லாரும் தவறு செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஜான் ஜபராஜை போல. ஜான் ஜபராஜ் எப்படி பல பெண்களோடு கூத்தடிக்கிறானோ, பல குடும்பங்களை கெடுத்தானோ, அதே போல இந்த பெண்மணியுடைய குடும்பமும் அப்படித்தான் செய்கிறார்கள் போல. முதல்ல இந்த பெண்மணியும் அப்படி தவறு செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். எத்தனை குடும்பத்தை கெடுத்தாலோ தெரியவில்லை. இது நான் வைக்கிற குற்றச்சாட்டு அல்ல, இந்த பெண்மணியுடைய வாக்குமூலத்தின் அடிப்படையில நான் வைக்கிற கேள்வி. ஆனால் இவர்களுடைய கூற்று என்ன? எல்லா குடும்பத்திலும் எல்லாரும் தவறு செய்கிறார்கள், எப்படி ஜான் ஜபராஜ் செய்தது போல. அப்போ அந்த வரிசையிலே அப்ப இந்த பெண்மணியும் அதே போன்ற ஒரு தவறு செய்கிறவர்களாகத்தான் இருக்க வேண்டும். ஜான் ஜபராஜ் செய்த தவறு என்ன? தன் மனைவிக்கு துரோகம் செய்து பல குடும்பங்களை கெடுத்தான். அப்போ அதற்குனையான தவறை இந்த பெண்மணியும் செய்திருக்க வேண்டும் தானே என்பதை தான் இந்த பெண்மணி சொல்ல வருகிறாளா? என்ன சொல்ல வருகிறாள்? உன்னில் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாய்க என்ற வசனம் இருக்கிறதே, நீங்கள் எப்படி அன்பை பற்றி பிரசங்கிக்க முடியும்? உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறு என்று சொல்வது மற்றவனுடைய தவறுகளை எல்லாம் நீ தவறு செய்து கொள், நான் உன்னை ஆதரிக்கிறேன் என்பதல்ல. மற்ற மக்கள் மேல் அன்பு கூர்ந்தால் ஜான் ஜபராஜ் போன்ற அயோக்கியர்களிடமிருந்து அந்த மற்ற மக்களை காப்பாற்ற வேண்டுமே தவிர, ஜான் ஜபராஜ் மூலமாக எத்தனை குடும்பங்கள் அழிந்தாலும் பரவாயில்லை, நான் மற்ற மக்கள் மேல் அன்பு கூற மாட்டேன் என்று இருப்பதல்ல. இந்த பெண்மணி அன்பு அன்பு என்று பேசுகிறாள் அல்லவா? இந்த பெண்மணிக்கு யார் மீது அன்பு? ஜான் ஜபராஜ் என்கின்ற அயோக்கியன் மீது அன்பு. இந்த பெண்மணிக்கு யார் மீது அன்பு இல்லை தெரியுமா? ஜான் ஜபராஜால் பாதிக்கப்பட்ட அப்பாவி குடும்பங்கள் மீதோ அல்லது ஜான் ஜபராஜ் மூலமாக இனி யாரெல்லாம் பாதிக்கப்பட போகிறார்களோ அவர்கள் மீது அன்பு கிடையாது. உண்மையிலே யார் மீது அன்பு காட்ட வேண்டும்? எல்லார் மீது அன்பு காட்ட வேண்டும். ஜான் ஜபராஜால் யாரெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அவர்கள் மீது அன்பு காட்ட வேண்டும். ஆகையால் ஜான் ஜபராஜ் ஒரு அயோக்கியன், அவனுக்கு விலகி இருங்கள், எச்சரிக்கையா இருங்கள் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்போ ஜான் ஜபராஜ் மீதும் அன்பு காட்ட வேண்டும். ஆகையாத்தான் ஜான் ஜபராஜ் செய்கிற தவறை சுட்டிக்காட்டி அவன் கண்டிப்பாக மனம் திரும்ப வேண்டும். இப்பொழுது இருக்கிற வழி தவறான வழி, அவன் இப்பொழுது இருக்கிற வழியில நரகத்துக்கு போகிறவன் இருக்கிறான், அவன் நரகத்துக்கு போய்விடக் கூடாது, அவன் திருந்த வேண்டும்.
அவன் அந்த பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது, கண்டிக்கப்படுகிறது. அப்போ இது ஜான் ஜெபராஜ் மீது காட்டுகிற அன்பு. ஆனால் இந்த பெண்மணிக்கு இந்த 2 அன்பும் கிடையாது, வேஷம். ஆதி காலத்தில் ஊழியம் செய்த டிஜிஎஸ் தினகரன் ஐயா இருக்கிறாரே, எந்த மனுஷனே அவர் குறை சொன்னார்? அவர் சொன்னதெல்லாம் சத்தியம். டிஜிஎஸ் எந்த ஊழியரை குறை சொன்னார்? காரணம் டிஜிஎஸ் கள்ள ஊழியர்களை குறை சொல்ல மாட்டார். காரணம் ஏன்? காரணம் டிஜிஎஸ்ஸே ஒரு கள்ள ஊழியர். ஆனால் டிஜிஎஸ் யாரை குறை சொன்னா அல்லது யாருக்கு சாபம் கொடுப்பார் தெரியுமா? அப்படிப்பட்ட கள்ள ஊழியர்களை அம்பலப்படுத்தி இவர்கள் செய்கிறது தவறு என்று சொல்லி சுட்டி காட்டுகிற அவர்கள் மீது சாபத்தை கொடுப்பார். உதாரணத்துக்கு தாவீது தவறு செய்தால் நாத்தான் வந்து சுட்டி காட்டுவார், தாவீதை நீ செய்தது தவறு என்று சொல்லி சுட்டி காட்டுவார். டிஜிஎஸ் அப்படிப்பட்டவர்களுக்கு சாபம் கொடுப்பார். உன்னுடைய வீட்டில் உள்ள குழந்தை அங்கவீனமாக பிறக்கும் என்று சொல்லி சாபம் கொடுப்பார். அதான் டிஜிஎஸ். நீயும் வியாதி படுக்கையில் படுப்பாய், மனம் கசந்து அழுவாய், இயேசுவோ உனக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என்பார். என்ன செய்வாய்? மகள் வருவாள், அப்பா எவ்வளவு ஆசையாய் காத்திருந்து இந்த குழந்தையை பாருங்கள், மூளை வளர்ச்சியற்ற குழந்தை. உன் பேத்தி வருவாள், தாத்தா பாருங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி வச்சீங்க, என் பிள்ளைய பாருங்க நொண்டி. Before you talk against the prophet of God, check up what kind of judgment you are going to receive. Are you prepared? Then do it. Then do it. டிஜிஎஸ் கொடுத்த சாபம் யாருக்கும் பலிக்கவில்லை. இன்னும் சொல்ல போனால் டிஜிஎஸ் கொடுத்த சாபம் ஒருவேளை டிஜிஎஸ்க்கு தான் பலித்ததோ என்று என்ன தோன்றுகிறது. அநேக ஆத்துமாக்களை அவர் பரலோகத்துக்கு சேர்த்து விட்டுதானே போனார். டிஜிஎஸ் மூலமாக யாரும் பரலோகத்துக்கு போக முடியாது. காரணம் டிஜிஎஸ்ஸே பரலோகத்துக்கு போகவில்லை. டிஜிஎஸ்ஸே நரகத்தில் கிடக்கும் போது டிஜிஎஸ் மூலமாக யார் பரலோகத்துக்கு போக முடியும்? டிஜிஎஸ் பேசினது சத்தியமே இல்லை. அவன் இயேசு கிறிஸ்துவை குறித்தே பேசவில்லை. பணம் சம்பாதிப்பதற்காக தன்னுடைய கற்பனையில் ஒரு கடவுளை உருவாக்கிய ஒரு பொய்யான இயேசு கிறிஸ்துவை பிரசங்கித்தவன் டிஜிஎஸ். ஒருவேளை அந்த மகனுடைய சூழ்நிலை என்னவோ, காரியம் என்னவோ, தவறு நடந்தா எனக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஏமா உனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு தெரியாத விஷயத்தை ஏமா பேசுற? அப்போ நீ முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஜான் ஜெபராஜ் என்கின்ற அயோக்கியன் எத்தனை கணவன்மார்கள் எத்தனை பேருடைய வாழ்க்கையை கெடுத்தான் என்று சொல்லி முதலாவது நீ தெரிந்திருக்க வேண்டும் அல்லவா? தெரிந்து கொண்டு அவர்களுக்கு பக்கபலமாக எல்லாம் இருக்க வேண்டும். என்ன நீ ஒரு கேவலமான பெண்ணாக இருக்கிறாய்? ஒருவேளை விழுந்திருந்தாலும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் அந்த மகனுக்காய் ஜெபிக்க வேண்டும். ஏன் ஜான் ஜெபராஜுக்கு புத்தி இல்லையா? தவறு செய்யாமல் இருக்க அவனுக்கு புத்தி கிடையாதா? சரி, ஏதோ ஒரு வேளை தவறி விழுந்து விட்டார். ஏன் திருந்துவதற்கு இன்னுமா அவனுக்கு நேரம் கிடைக்கவில்லை? ஏன் இதுவரைக்கும் ஒரு மன்னிப்பு கூட கேட்கவில்லை? ஏன் அவனுடைய மனைவியினுடைய போன் நம்பர் தெரியாதா? அட்ரஸ் தெரியாதா? அவனுடைய மனைவியோட இணைந்திருக்க தெரியாதா? போய் காலில் விழ தெரியாதா? தன்னால் பாதிக்கப்பட்ட கணவனுடைய காலில் போய் விழுந்து மன்னிப்பு கேட்க தெரியாதா? ஏன் அவனுக்கு புத்தி இல்லையா? அவனுக்காக ஜெபிக்க மட்டும்தான் செய்ய வேண்டும், வேறு எதுவும் சொல்லக்கூடாது. ஏமா உன் புருஷன் ஜான் ஜெபராஜ் மாதிரியே 10 பெண்களை வீட்டுக்குள்ள கொண்டு வர்றேன், உன்னை துரத்தி விடுறேன், நீ என்ன பண்ணுவேன் சொல்லு? என்ன பண்ணுவேன்னு சொல்லு. நீங்க தேவனை தரிசிக்கிற ஒரு ஊழியக்காரரா இருந்தீர்களானால் அந்த மகனை கேவலமாய் நீங்கள் பேச மாட்டீர்கள். ஏமா அவன் கேவலமான செயலை செய்தது உனக்கு தப்பா தெரியல? அந்த கேவலமான செயலை செய்த ஜான் ஜெபராஜை கேவலமான செயல் செய்தவன் என்று சொல்வதுதான் உனக்கு தப்பா தெரியுது இல்ல? எவ்வளவு கேவலமான பெண்ணா இருக்கிற நீ. தேவன் பாவிகளை ரட்சிக்க உலகத்தில் வந்தாரே, இந்த சுவிசேஷத்தை சொல்லி அநேக ஆத்துமாக்களை அறுவடை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு இல்லாதபடி மகன் ஜெபராஜை பற்றி எவ்வளவு கேவலமாய் நீங்க பேசிக்கொண்டு இருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிக்கத்தான் உலகத்திலே வந்தார். ஆனால் இந்த ஜான் ஜெபராஜ் போன்றவர்களும் சரி, ஜான் ஜெபராஜுக்கு வக்காலத்து வாங்குகிற உன்னை போன்ற கேடுகட்ட எசபேல் போன்றவர்களானாலும் சரி, நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? இயேசு கிறிஸ்துவத்திலே வருவதை பாவம் செய்வதற்கான லைசன்ஸ் போன்று பேசுகிறீர்கள் அல்லவா? அவன் பாவம் செய்தாலும் பரவாயில்லை, அவன் தேவனுடைய மகன், தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்படுகிறவன் என்று சொல்லி எல்லாமே பேசுகிறீர்கள். அப்போ இது தவறான சுவிசேஷம். இயேசு கிறிஸ்துவத்திலே வந்தால் பாவத்திலிருந்து விடுதலை தருகிறார் என்று சொல்லி பிரசங்கிக்கும் போது நீங்கள் இயேசு கிறிஸ்துவத்திலே வாருங்கள், பாவம் செய்யலாம், இங்கே ஜான் ஜெபராஜை போல எத்தனை பேரோடு கூத்தடிக்கலாம் என்று சொல்லி தவறான வழிகாட்டுகிறீர்கள் அல்லவா? அப்போ நீங்கள் சொல்வது எப்படி அது சுவிசேஷமாக இருக்க முடியும்? நீங்கள் சொல்லுகிறது போலி சுவிசேஷம். பாவம் செய்வதற்கு லைசன்ஸ் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் சுவிசேஷம் என்பது இயேசு கிறிஸ்துவிலே வாருங்கள், அவர் உங்களை பாவங்களிலிருந்து விடுதலையாக்குவார் என்பது. அப்போ பாவங்களிலிருந்து விடுதலையாக்குவார் என்கிற சுவிசேஷத்தை நீங்கள் புரட்டும் போது, அதை தவறாக மனிதர்களிடத்தை சித்தரிக்கும் போது அதை குறித்து எச்சரிப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. நீதிமான் விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான். நீதிமான் விழுந்தாலும் எழுந்திருப்பான்மா. காரணம் நீதிமான் வேணும் என்றே போய் விழமாட்டான்.
தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான். அதாவது தேவனால் பிறந்தவன் பாவத்திலே நிலைத்திருக்க மாட்டான். தேவனால் பிறந்தவர்கள் பாவம் செய்ய விரும்ப மாட்டார்கள். அதான் நீதிமான். ஒருவேளை தவறு விழுந்தாலும், விழுவான் என்பதல்ல, ஒருவேளை தவறு விழுந்தாலும் விழ நேரிட்டாலும் அவர்கள் உடனே அதை உதறிவிட்டு எழுந்திருப்பார்கள் என்றுதானே வேதம் சொல்லுகிறது. ஆனால் ஜான் ஜெபராஜ் அப்படியா? ஏதோ தெரியாமல் தவறு செய்து விழுந்ததா? அவன் விழவே இல்லை. சொல்ல போனா ஜான் ஜெபராஜ் விழவே இல்லை. காரணம், அவன் எப்பொழுது எழுந்தான் விழுவதற்கு? அக்கிரமங்கள்னாலும் பாவங்கள்னாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை அவர் உயிர்ப்பித்தார். அப்படி உயிர்ப்பிக்கப்பட்டவன், எழும்பினவன், ரட்சிக்கப்பட்டவன், அப்படியானால் ஒருவேளை விழுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவன் மறுபடியும் எழுந்திருப்பான். அவன் பாவத்தில் நிலைத்திருக்க மாட்டான். ஆனால் ஜான் ஜெபராஜ் எப்பொழுது உயிர்ப்பிக்கப்பட்டான்? ஜான் ஜெபராஜ் தான் ரட்சிக்கப்படவே இல்லை. காரணம், ரட்சிக்கப்பட்டவன் பாவத்திலே நிலைத்திருக்க மாட்டான். தேவனால் பிறந்தவன் பாவத்திலே நிலைத்திருக்க மாட்டான். வேதம் சொல்கிறது. ஜான் ஜெபராஜ் பிசாசினால் உண்டானவன். அப்போ அவன் பாவத்திலே கிடக்கிறவன், ஊறிப்போனை கிடக்கிறவன், பாவத்தை அனுபவிப்பவன். அது பணத்திற்காக, அற்ப சந்தோஷங்களுக்காக பாவத்திலே ஊறி அதிலே புரண்டு, பன்றி எப்படி சாக்கடையில புரண்டு புரண்டு கிடக்குமோ அதை போன்ற நபர் அவன் எப்படி விழ முடியும்? அவன் அங்கேதான் கிடக்கிறான். அப்போ அவன் அங்கே கிடப்பதை உணர்ந்தால் அவன் மேலே எழும்பி வர முடியும். ஆனால் அவன் அங்கே கிடந்து கொண்டு மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறான். தன்னை ஒரு தேவ ஊழியக்காரன் என்று சொல்லி, தன்னை ஒரு ஆட்டுக்குட்டி என்பதை போல காண்பித்து ஏமாற்றி கொண்டிருக்கிறான். அன்புக்குரியவர்களே, ஒரு ஆடு சாக்கடைக்குள்ளாக போய் விழாது. ஒருவேளை தவறி விழுந்தாலும் உடனடியாக எழும்பி மேலே வரும். அதான் தேவனால் பிறந்தவர்கள் அல்லது நீதிமான். விழுந்தாலும் உடனே கரையேறுவார். ஆனால் ஜான் ஜெபராஜ் போன்றவர்கள், அவர்கள் அங்கே கிடக்கிறவர்கள், சாக்கடைக்குள்ளாகவே கிடக்கிறவர்கள் பன்றிகள். அவர்கள் ஆடு அல்ல. ஆடு தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியும், மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு ஆடுகள் கீழ்ப்படியும். ஆனால் ஜான் ஜெபராஜ் ஆடு அல்ல, பன்றி. அவன் சேற்றிலே கிடந்து சேற்றிலே சந்தோஷமாக அனுபவிப்பான். அப்போ பன்றி குட்டியை காண்பித்து ஆடு ஆடு அவன் விழுந்தால் எழுந்திருப்பான் என்கின்ற வசனத்தை கூறுவது பொருந்தாத ஒன்று. தேவன் அவனோடு இருக்கிறார். உலக மனிதர்கள் எல்லாம் அவனுக்கு எதிராக காணப்படுகிறீர்கள். ஆமா ஆமா, உலக மனிதர்கள் எல்லாம் ஜான் ஜெபராஜுக்கு எதிராக இருக்கிறார்களாம். தேவன் அவனோடு இருக்கிறார். ஆமா, தேவன் தான் இப்படி மனைவிக்கு துரோகம் செய்ய சொன்னார். தேவன் தான் வேறு கணவர்களுக்கு மனைவியாக உள்ள பெண்களோடு கள்ளத்தொடர்பில் ஈடுபட சொன்னார். தேவன் தான் கூட இருந்து இப்படி எல்லாம் காரியங்களை நடப்பித்தார். அப்படிதானேமா? நல்லா இருக்கு. எந்த கடவுள்மா, எந்த தேவன்மா நீ பின்பற்றுறது? இப்படி கள்ளத்தொடர்புக்கு கூட இருந்து தூண்டுகிற தேவன் யாரம்மா? தேவன் ஒரு நிமிஷத்திலே அவன் மன்னித்து விடுவார். நியாய தீர்ப்பு நாளே தேவனுடைய மடியிலே உட்கார்ந்து அவன் சந்தோஷமா இருப்பான். ஆனால் அவனை பேசின நாவுகள் எல்லாம் கீழே வேடிக்கை பார்க்கிற நிலைமை ஆகும். தேவன் பாவங்களை மன்னித்து விட்டார். ஆனால் அந்த மன்னிப்பு தேவனை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு மாத்திரமே பலிக்கிறது. ஜான் ஜெபராஜ் போன்ற தேவனை அறியாத அல்லது தேவனை இந்த பூமியில் உள்ள உலக காரியங்களுக்காக, பிசினஸுக்காக பயன்படுத்தி கொள்ளுகிறவர்களுக்கு அந்த மன்னிப்பு இன்னும் இல்லை. ஜான் ஜெபராஜுக்கு மன்னிப்பு வேண்டும் என்றால் ஜான் ஜெபராஜ் மனம் திரும்ப வேண்டும். இப்பொழுது இருக்கிற எல்லா பொல்லாத வழிகளையும் விட்டு மனம் திரும்ப வேண்டும். செய்வானா? மனைவியோட இணைவானா? பாவங்களை அறிக்கையிடுவானா? அப்படி மனம் திரும்பினால் அவனுக்கு மன்னிப்பு உண்டு. ஆண்டவர் எல்லா பாவங்களையும் மன்னிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஜான் ஜெபராஜ் மனம் திரும்புவானா? நீ மனம் திரும்புவியா? ஜான் ஜெபராஜை மகனே மகனே என்று அழைக்கிறாயே, ஏ பெண்ணே, நீ மனம் திரும்புவியா? தயவை செய்து போய் அவனை ஆற்றுங்கள், தேற்றுங்கள், அவனுக்கு கை கொடுங்கள். அவனோடு நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா தேவன் உங்களை பார்த்து உங்கள் அனைவருக்கு ஆசீர்வாதமாக இருப்பார். குற்றம் செய்த ஒருவன் அதை உணர்ந்து மனம் திரும்புகிற பட்சத்திலே அவனை ஆற்றலாம், தேற்றலாம். ஆனால் குற்றம் செய்தவன் அதை உணராமல், அதை ஒரு பாவமாகவே கருதாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது, உணர்வற்றவனாக இருக்கும் போது அவனை போய் எப்படி ஆறுதல் படுத்த வேண்டும்? இன்னும் பல பெண்களோடு தொடர்பு வைத்துக்கொள். இந்த உலகம் உன்னை எதிர்த்தாலும் நீ கவலைப்படாது. இந்த நீ செய்கிற தவறுகளை எல்லாம் மற்றவர்கள் விமர்சித்தாலும் நீ கவலைப்படாதே. நான் உன்னை ஆறுதல் படுத்துகிறேன். நீ இன்னும் எத்தனை பெண்களோடு வேண்டுமானாலும் போ. நீ தவறு என்று சொல்லி பேசுகிறது எல்லாம் கேட்டாலும் நீ கவலை கொள்ளாதே, தோண்டு போகாதே. நீ தைரியமாக ஒரு பக்கத்திலே பாட்டு எழுது,
இசை மீட்டு பணம் சம்பாதி, இன்னொரு பக்கத்திலே போ நாடு நாடாக சுற்று, எத்தனை பெண்களோடு வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் கொள்ளு என்று சொல்லி ஆறுதல் படுத்த வேண்டுமா? பெண்ணை சொல்லுமா. அவன் திரும்பி வருவான், திரும்பி வந்து அநேக பாடல்களை போடுவான். அவனுடைய பாடலில் அநேக வாலிப பிள்ளை தொடப்பட்டிருக்காங்க. அநேக வாலிபர்கள் அவனுக்காக எழுப்பி நின்று இருக்காங்க. அநேக வாலிபர்கள் அவனுக்காக எழுப்பி நின்று இருக்காங்க. இன்னும் அநேக பாடல் எழுத போறான். அவனுடைய பாடல்களிலே அநேக வாலிப பிள்ளைகள் விழப்பட்டிருக்கிறார்கள். அது தொடப்பட்டதல்ல, அது விழப்பட்டது. ஜான் ஜெபராஜுடைய பாடல் கேட்பதற்கு இனிமையாக இருக்கும், அது ரசிக்கும்படி இருக்கும், மாற்று கருத்தில்லை. அதனால் தான் அநேகர் ஜான் ஜெபராஜுக்கு ரசிகர்களானார்கள். அதனால் தான் அநேகர் விழுந்தும் கிடக்கிறார்கள். அநேக வாலிபர்கள் அவனுக்காக எழுப்பி நின்று இருக்காங்க. அநேகர் ஜான் ஜெபராஜுக்கு ரசிகர்களானார்கள். அதனால் தான் அநேகர் விழுந்தும் கிடக்கிறார்கள். அதிலே ஒருத்தி தான் நீயும். ஆகவே இந்த கேவலமான எண்ணங்களை விட்டுவிட்டு, கேவலமான இந்த ரசிக மனப்பான்மையை விட்டுவிட்டு மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசி. அப்பொழுது நீயும் உன் குடும்பத்தாரும் காப்பாற்றப்படுவீர்கள். இல்லையே அழிவு நிச்சயம்.